இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வல்லாரை கீரையோட பயன்கள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பொதுவா பாத்தீங்க அப்படின்னா வல்லாரை கீரை வந்து ஞாபக சக்திக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது. இந்த வல்லாரை கீரையில இன்னும் நிறைய பயன்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வல்லாரை கீரை உடல் உஷ்ணத்தை குறைச்சி உடலுக்கு குளிர்ச்சியை தருது. மூளையோட நரம்புகளை தூண்டி நினைவாற்றலை பெருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. வல்லாரை பொடியை வந்து நம்ம வச்சு பல் துலக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பல்லில் உள்ள கரையெல்லாம் போக்கும். பல்ல உள்ள ஈறுகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பலப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகையை போக்கி ரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு இந்த வல்லாரை கீரை ரொம்பவே பயன்படுது. வல்லாரை பார்த்தீங்க அப்படின்னா கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிதல் இந்த மாதிரியான பிரச்சனையை சரி பண்ணி கண்ணோட நரம்புகளுக்கு வந்து பார்வை திறனை அளிக்கிறதுக்கு பயன்படுது. யானைக்கால் நோயால பாதிக்கப்பட்டவங்க அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இந்த வல்லாரை இலையை அரைச்சு கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் வந்து படிப்படியா குறையும். இதே மாதிரி விரை வீக்கம், வாயு வீக்கம் இருந்து அது மேல கட்டி இருந்தது அப்படின்னா அது மேல பூசினாலும் அந்த விரை வீக்கம், வாயு வீக்கமும் வந்து சரியா போயிடும். இந்த வல்லாரை இலைய பால் கலந்து அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு மாச கணக்குல சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நரைமுடி மறைஞ்சு நம்மளுக்கு கருகருன்னு முடி வளர ஆரம்பிக்கும். உடம்புல ஏற்படுற கட்டி புண்ணை சரி செய்யறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல எந்த விதமான காய்ச்சல் வந்தாலும் இந்த வல்லாரை கீரையை எடுத்து அதோட வந்துட்டு மிளகு, துளசி இலை இது எல்லாத்தையுமே சம அளவுக்கு எடுத்து நல்லா நைஸா அரைச்சி ஒரு சின்ன மாத்திரை மாதிரி உருட்டி நிழல்ல உலர்த்தி காய வச்சு அதை வந்து சுடு தண்ணியில சாப்பிட்டாங்க அப்படின்னா காய்ச்சல் வந்து சீக்கிரமாவே குணமாயிடும். ஞாபக சக்தி கம்மியா உள்ளவங்க இந்த வல்லாரை இலையை நல்லா நிழல்ல காய வச்சு பொடி செஞ்சு காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளை 1 ஸ்பூன் பொடியில தேவையான அளவுக்கு தேன் கலந்து ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமாகும். வயிற்றுப்பூச்சி அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த இலைய வந்து நல்லா நிழல்ல உலர்த்தி பொடி செஞ்சு வச்சு பாலில் கலந்து டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா வயிற்றுல உள்ள பூச்சிகள்லாம் சீக்கிரமாகவே போயிடும். இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த வல்லாரை கீரையில் இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த வல்லாரை கீரையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதிப்புகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.